எனக்கு நேரமே இல்ல மேடம். எனக்கு நேரம் இருந்தா என் ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்ல. ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும். நெறைய பேரு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வம்சத்துல அப்பாயின்ட்மென்ட் எடுக்கும்போது, மேடம் எனக்கு இந்த குறிப்பிட்ட டேட்ல மட்டும் தான் எனக்கு வேணும் அப்பாயின்ட்மென்ட். ஏன்னா மெத்த நாள்ல வந்து என் கணவருக்கு லீவு கிடைக்காது. எனக்குமே லீவ் இருக்காது அப்டின்ட்டுன்னு நீங்க வரீங்க. லீவ் இல்ல அப்டின்னு நீங்க நெனைக்கும்போது வந்து, ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்க குடுத்து, உங்களோட டைம நீங்க தான் டெலிகேட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ஒரு அப்பாயின்ட்மென்ட்க்கே உங்களுக்கால வந்து லீவு கிடைக்கல அப்டின்னும்போது, 10 மந்த்ஸ் இந்த பிரெக்னன்சி ஜர்னில நீங்க கடந்து போம்போது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கேனிங் ப்ராசஸ் வரும். ஃபாலோ அப்க்கு வர சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு இன்னும் குழந்தை இல்லையான்னு அப்படின்னு. இந்த வெறும் எல்லாரும் சொல்றாங்க, வாங்க போய் வம்சத்த பார்க்கலாம் அப்படின்னு. வெறும் வம்சத்த பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம, உங்களோட டைம் இதுக்கு அந்தான அந்த 10 மாசம் காலகட்டத்துக்கு வந்து நீங்க எப்படி அத சரிப்படுத்திக்க போறீங்க? கண்டிப்பாக இந்த டைமிங்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து பேபிக்கு தயார் நிலையில இருக்கிறோம். ஸோ என்னால வந்து இந்த லீவா இருக்கட்டும், இந்த ஃபாலோ அப் செக்கப்பா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி போ முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் வந்து நாடுங்க. உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.